என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்வுறும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வெகுளாமை அதிகாரத்தில் குரல் 2, அதாவது இந்த எண்ணிக்கைப்படி 302ஆம் குரல் என்னவென்றால், செல்லா இடத்து சினம் செய்து செல்லிடத்தும் இல் அதன் தீய பெற. இதன் பொருள் என்னவென்றால், வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும், வெளியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை. கதையை பார்ப்போம். கோபன் என்று உங்களுக்கு பெயர் வச்சதுக்கு பதிலாக கோபம் என்று பெயர் வச்சிருக்கலாம் என்று கணவன் கோபிநாத்தினம் மனைவி சாந்தலட்சுமி கூறினால், எங்க அம்மா அப்பா வச்ச பேர் கிண்டல் பண்றியா? கோபிநாத் என்ற என் பெயரை சுருக்கி செல்லமா கோபன்னு கூப்பிட்டாங்க. அந்த பேரே எல்லா இடத்துலையும் நிலைச்சிருச்சு என்று கோபமா கத்தினான் கோபிநாத். எல்லா விஷயத்திலையும் கோபம் அடையும் கணவனிடம் அதிகம் பேசாமல் சாந்தலட்சுமி எஸ்கேப் ஆனால், கோபிநாதன் ஊரின் கடை வீதியில் மளிகை வியாபாரம். 2 பெண்கள் 4 ஆண்கள் வேலை செய்கின்றனர். மற்றவர் கொடுப்பதை விட சம்பளம் அதிகமாகவே கொடுப்பார். அவர்களது கஷ்ட நஷ்டங்களுக்கும் தாராளமாக உணர்வதால் பல காலம் அந்த 6 பேரும் அவரிடம் வேலை செய்தனர். கோபிநாத்துக்கு 14 வயது மூர்த்தி, 12 வயது அஸ்வினி குழந்தைகள் உள்ளனர். பள்ளி படிப்பில் கான்வென்ட் பள்ளிக்கூடத்தை வாங்கி கொடுப்பதோடு ஸ்மார்ட் போன் கூட படிப்புக்காக அவர் வாங்கி தந்துள்ளார். சாந்தலட்சுமிக்கும் இந்த 15 வருட மனவாழ்வில் பெரிய குறை எதுவும் கிடையாது. கோபம் பழகிவிட்டது அவருக்கு. அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்து விடுவார். ஊர் பெரியதாகுது. ஊரின் வளப்பட்டால் புதியோர் வருகை பிழைப்பு தேடி பலர் அங்கு வந்தனர். கண்ணாடி கண்ணன் மட்டும் மற்றொரு பிழைப்பில் தான் வாழ அங்கு வந்து சேர்ந்தான். தனக்கென 7-8 தடியன்களையும் முரடர்களையும் சேர்த்துக்கொண்டு ராஜ்யம் நடத்த ஆரம்பித்தான். வியாபாரிகளிடம் பொருள் விலையில் தரத்தில் குறைகள் பல கண்டுபிடித்து வியாபாரிகளை பயமுறுத்தி மாமூல் வசூலிக்க ஆரம்பித்தான். பலரும் அவனுக்கு பயந்து நம் குறைகளை நினைந்து மாமூல் கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் கோபிநாத் தன் பொருள்கள் மேல் நம்பிக்கை வைத்து மாமூல் தர மறுத்து போலீஸ் உதவியால் கண்ணன் தொந்தரவிலிருந்து தப்பித்தார். கோபிநாத் கடை தவிர்த்து மற்றவர்களிடம் மாமூல் கண்ணாடி கண்ணன் தொடர்ந்தான். ஆனால் கோபிநாத்தை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் இக்காலத்தில் பணியாட்கள் கிடைக்க சரியான நேரத்தில் வருவதில்லை. டிராபிக், உடல்நலம் சரியில்லை, விருந்து, உறவு முறைகள் வருகை என பல காரணங்கள் கூறினர். இதனால் கோபிநாத் கடை மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டி வந்தது. பள்ளி இறுதி தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தது. பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கி கொடுத்த போனில் ஆங்கில படங்கள் பார்ப்பதும் வீடியோ கேம்ஸ் ஆடுவதுமாக இருந்ததைக் கண்டு கோபிநாத் அவர்களை கண்டித்தார். தேர்வில் பாஸ் ஆனால் போதாது, நல்ல மார்க் ரேங்க் வாங்க வேண்டும் என்று கூறி கோபத்தில் கோபிநாத் அடிக்க போனார். சாந்தலட்சுமி குறுக்கிட்டு அவரை சமாதானப்படுத்தி அனுப்பினார். பணியாட்கள் தன் சொல் பேச்சு கேட்காதால் அதிக பிரசங்கத்தனமாக நடந்ததால் முக்கியமாக ஒரு திட்டி பணி நீக்கம் செய்தார் கோபிநாத். கடைவேலை பாதித்தது. மற்றொரு நாள் ஒரு ஆண் பணியாளர் வரவில்லை. கோபிநாத் கோபத்துடன் தன் இருசக்கர வாகனத்தில் அந்த பணியாளர் வீட்டுக்கே சென்றார். திட்டினார். கூட்டம் கூடிவிட்டது. தன் மனைவி பிரசவ நேரம் என்பதால் வர இயலாத அந்த பணியாளர் மிகவும் அவமானப்பட்டு ஆனால் பொறுமையாக இருந்தான். ஏனெனில் பிரசவ செலவுக்கு உரியவர் கோபிநாத். இந்த நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கண்ணாடி கண்ணன் அந்த ஏரியாவில் விசித்த பணியாளர்களை கொடுமைப்படுத்தி கேவலமாக கோபிநாத் நடத்துவதாக கூறி கோபனை தாக்கினான். கை கால்களில் அவருக்கு சிராய்ப்பு வீங்கிவிட்டது, அடிபட்டது. ஆனால் அவரது பணியாளர் உதவியுடன் கண்ணாடி கண்ணனை
அவர் திருத்தி விட்டார். சாந்திலட்சுமி 10 நாள் கடையை பார்த்துக் கொள்ள வேண்டியதால் வீட்டில் ஓய்வு இருந்த கோபிநாத் பிள்ளைகளை கண்காணிக்க அவருக்கு படிப்பில் அக்கறைந்து ஸ்மார்ட் போனில் கவனமாக இருந்தது மிகுந்த வேதனை தந்தது. விரக்தியும் அடைந்தார். மனதில் அவருக்கு ரொம்ப சங்கடங்களாக வந்தது. இறுதி தேர்வில் மூர்த்தி தோல்வியடைந்தான். அஸ்வினி குறைந்த மதிப்புடன் பாஸ் ஆனால் இந்த நிலைக்கு தான் காரணம் அல்ல, இக்காரணம்தான் காரணமோ என்று கோபிநாத் மிகவும் வருந்தினான். கண்ணாடி கண்ணன் வழக்கம் போல தன் தொழிலை தொடர்ந்து கொண்டிருந்தான். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தனர். கோபிநாத் வழக்கம் போல தன் கோபத்துடன் கடையை நடத்தி வந்தார். கோபனாக சாந்திலட்சுமி நிகழ்காலம் எதிர்காலம் எண்ணி திகைத்தால் தன் கணவர் எப்பொழுது கோபங்கள் தீர்ந்து நல்லபடி நிமிடம் நிற்பார் என்று அவரை ஏங்கினார். தன் கணவர் எல்லா விஷயத்திலும் நல்லவராக உலகிற்கு மற்றவர்களுக்கு நினைந்து செய்பவர்களாக இருந்தாலும் அவருடைய கோபம் அவருடைய ஒரு இமேஜ் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது என்று நினைந்து வந்து அதற்கு விடிவு கிடைக்க இறைவனை வேண்டினால் இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் நமக்கு கோபம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் இதில் என்னென்னா, இந்த கோபம் வரதுக்கு காரணம் முக்கியமாக நாம் நினைச்சோம்னா மற்றவர்களை நாம் அனுசரிக்காதது தான். நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், அதாவது கால நேரத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் இன்றைய உலகில் இன்றைய கடமை குறைந்து உரிமைகள் பேசும் வாழ்க்கையில் நாம் ஓரளவு மற்றவர்களை அனுசரித்து செய்துதான் வேண்டும். நமக்கு காரியசித்தி வேண்டுமென்றால் அனுசரித்து செய்யணும். அதே சமயத்தில் கோபப்பட்டால் பதட்டப்பட்டால் காரியங்கள் நடப்பதில்லை. இது நம்ம எல்லோரும் அனுபவத்தில் இருந்த விஷயம்தான், மற்றவரிடம் பார்த்த விஷயம்தான். கோபங்கள் எப்பவுமே நம்முடைய காரியங்களை அழகாக அர்ப்பணிப்பாக செய்ய விடுவதில்லை. அதனால் பல சமயம் சில தோல்விகளும் இழப்புகளும் வருகின்றன. கோபத்தினால் எப்பொழுதும் நன்மை இல்லை என்று கூறலாம். ஏதோ ஒரு சில சமயங்களில் நாம் பழகும் மனிதர்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து கொண்டால் நம்முடைய கோபம் ஒரு சில சமயம் பலன் கொடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக கோபத்தால் பலன்கள் கிடையாது. அதை பெரிய பணக்காரர்கள் காட்டினாலும் சரி, பெரிய ஒரு அறிவாளிகளும் காட்டினாலும் சரி, நமக்கு கீழ் வாழும் ஏழைகளும் காட்டினாலும் சரி, படிக்காதவர்கள் காட்டினாலும் சரி, அந்த கோபங்கள் நன்மைகள் பயக்காது. இதை திருவள்ளுவர் குரலில் அழகாக கூறுகிறார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், சேரி மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் மனம், கதையும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் இதையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதை படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கதையினை மற்றவர்கள் அனுப்ப இலக்கிய சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற்று வாழ வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களுக்கு வணக்கம்.